ஆதியும் பாரதியும் கணவன் மனைவிங்கிறத சரவணன் உண்மையை சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் ஆதியோட மனநிலை எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரவணா, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். அதாவது பாரதியை பார்க்கும்போதெல்லாம் என் மனசுக்குள்ள என்னமோ ஏதோ ஒன்று மறந்த மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகிட்டே இருக்குது. ஆனால் அது என்னன்னு எனக்கு புரியலைங்கிறாங்க. ஆதி, அது என்னங்கிறத நான் உனக்கு விரிவாக சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லி அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க டிராவில் இருந்த ஒரு ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்ததும் அப்படியே ஆடி போய் நிற்கிறாரு ஆதி. என்னது கல்யாண ஃபோட்டோ? அதுவும் நானும் பாரதி இருக்கிற மாதிரியெல்லாம் கல்யாண ஃபோட்டோ இருக்குங்கிறாங்க. ஆமாடா, நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நீ அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாமல் போச்சு. நானும் வந்ததுக்கப்புறம் இங்கே என்ன நடந்ததுங்கிறது எனக்கும் தெரியாமல் போச்சு. சரிடா, பாரதி இந்த உண்மையை ஏன் என்கிட்ட மறைச்சாங்க? பாரதியோட கணவன் நான் தாங்கிறது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அவங்க என் மனைவிங்கிறது எனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க ஏன் என்கிட்ட மறைச்சாங்கன்னு கேட்குறாங்க. அதே அதாண்டா எனக்கும் தெரியல. அந்த என்னங்கிறத நீ தான் கண்டுபிடிக்கணும். என் மனைவியான பாரதியும் சரி, என்னோட குழந்தைகளும் சரி என் கூட தான் இருந்திருக்காங்க. ஆனால் இது தெரியாமல் நான் இருந்திருக்கேன். அப்பான்னு கூப்பிடாம ஏன் அங்கிள்னு கூப்பிட்டாங்க? நானா அப்பான்னு கூப்பிட சொல்லித்தானே அவங்க என்ன கூப்பிட்டாங்கன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. அதே இதையெல்லாம் கேட்ட சரவணன், இதை பாரு அதே, இந்த கேள்விக்கெல்லாம் என்கிட்ட எந்த ஒரு விடையும் இல்லை, பதிலும் இல்லை, நீயா கண்டுபிடிங்கிறாங்க. அவங்களுக்கு எனக்கு ஏதோ ஒரு விபரீதம் நடந்திருக்கு. ஆனால் அது என்னங்கிறத நான் அமெரிக்காவிலேருந்து வந்தும் கூட எனக்கு அது ஞாபகத்துக்கே வரல. ஆமாம், பாரதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமல்ல, அவங்க ஏன் என்கிட்ட உண்மையை சொல்லாமல் மறைச்சாங்க? டே மச்சான், உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்கிட்ட சொல்லுன்னு கெஞ்சுறாங்க. அதே டே, இந்த கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பதில் இல்லை, நீ கேட்க வேண்டியதெல்லாம் பாரதி கிட்ட தான். இந்த கேள்விக்கெல்லாம் விட உனக்கு தெரியணும்னா நீயா தேடி கண்டுபிடி. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும். பாரதிக்கு உனக்கு கல்யாணம் முடிஞ்சு நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க. பாரதிக்கு உனக்கு கல்யாணம் நடக்கும்போது நான் கூடவே இருந்தேன். உன்னோட சந்தோஷத்தை நான் என் கண் கூட பார்த்தேன்டா. எது என்ன எப்படி நடந்ததுங்கிறது எனக்கு தெரியாது. 5 வருஷத்துக்கு அப்புறம் நீ திரும்பவும் பாரதி கூட வந்து சேர்ந்திருக்கேன்னா அது விதிடா. விதி தான் உன்னை சேர்த்து வச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அர்த்தம் இருக்கிறதுனால தான் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிருக்கீங்க. இப்போ திரும்பவும் சேர்ந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கீங்கன்னா அதுதாண்டா விதி. இதுதாண்டா உண்மையான வாழ்க்கை. ஆனால் உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னால் அப்படி நடிக்க முடியல. உங்ககிட்ட உண்மையை என்னால் மறைக்கவும் முடியலடா. எதனால பிரிஞ்சீங்க, என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஆனால் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட கடமை. நான் சேர்த்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் கண்டுபிடிக்க வேண்டியது உன்னோட திறமைன்ட்டு போறாங்க. அமெரிக்காவிலேருந்து வந்து பாரதியை சந்திச்சு பாரதி கூட சேர்ந்து போன நாட்களை எல்லாம் நினைச்சு பார்த்து கத்தி கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆதி உண்மைகளை எல்லாம் மறைச்சிட்டு என்கிட்ட ஏன் இப்படி உண்மையை சொல்லாம மறைச்சாங்கன்னு ஒன்றும் புரியலையா அப்படின்னு தவிச்சு போய் நிற்கிறாங்க. ஆதி, என் குழந்தைங்க பொண்டாட்டியோடு இருக்கும்போது மித்ரா ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிச்சா? ஒருவேளை அவளுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன மறுத்திருப்பாளோ? அவளுக்கு தெரியாதனால தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அவளோட இருக்காளா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது. என்னோட வாழ்க்கையில என்ன நடந்துனே தெரியாம என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட இருக்கிற இந்த ரகசியம் மித்ராவுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. என் குடும்பத்துக்கு இனிமே துரோகம் செய்ய நினைக்க மாட்டேன். இந்த விஷயத்தை எப்படியாவது மித்ரா கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆதி, சுதாகரும் மித்ராவும் பேசிக்கிறாங்க. என்னன்னு, ஆதிக்குள்ள இன்னொருத்தனை இருக்கிறத பார்த்து உன்னால நம்ப முடியலையாங்கிறாங்க. ஆமா மித்ரா, என்னால நம்பவே முடியல. இதே மற்றவங்க யாராவது சொல்லியிருந்தா கூட என்னால நம்பியிருக்க முடியாது. பார்த்ததெல்லாம் கனவா நனவான்னு எனக்கே தலை சுத்தது மித்ராங்கிறாங்க சுதாகர். அண்ணே, அடிக்கடி ஆதி இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அவன் என்ன அதட்டுனது மிரட்டுனது இதெல்லாம் பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோ, நீ ஏன் மிரண்டிருப்ப தெரியுமா? நான் உன்கிட்ட வந்து சீரியஸா சொல்லும் போது நீ நம்பவே இல்லை தெரியுமாங்கிறாங்க மித்ரா. என்ன மித்ரா இது, இந்த காலத்துல இப்படியெல்லாம் கூட நடக்குமா? என்னால இன்னமும் நம்பிக்கைக்கே வர முடியல. இதை நம்பரை தவிர வேற எதுவுமே கிடையாது. பாரதி குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த வாசு ஆதிக்குள்ள வந்து வந்து போறான் தெரியுமா? மித்ரா, என்னால நம்பவே முடியல. இதெல்லாம் நிஜமா தானா நடக்குதுங்கிறாங்க சுதாகர். ஆமாண்ணே, இதெல்லாம் நிஜம்தான், நீ நம்பு. நீ சொல்லும் போது நான் நம்பவே இல்லை. ஆனா இந்த விஷயத்தை நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது மித்ரா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்க பாரதி வராங்க. பாரதி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என்கிட்ட கொஞ்சம் பேசணுமாங்கிறாங்க. ஆமா, உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொன்னதும் சுதாகர் அங்க இருந்து போறாங்க. பாரதி, நீங்க ரொம்ப அப்செட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, ஆதித்யா இப்ப எப்படி இருக்கான்? நடந்ததெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு தெரியுமா? நீங்க ஆதித்யாவோட அம்மா வச்சே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அவ்வளோ பயங்கரமா இருந்துச்சுங்கிறாங்க. என்ன, உங்க பையன் பயந்துருப்பான் அவ்வளவுதானே அப்படின்னு கேட்குறாங்க மித்ரா. அதெல்லாம் ஆதித்யா நல்லா தான் இருக்கான். என் மகன் ஆதித்யா நல்லா இருந்தா உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது கரெக்ட் தானேன்னு கேட்குறாங்க பாரதி. என்ன பாரதி, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பேதரிச்சு போச்சா? அவன் குழந்தை பாரதி, ஏன் இப்படி பேசுறீங்கன்னு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறாங்க மித்ரா. ஆமாம்மா, நீங்க ரொம்ப நல்லவங்க பாருங்க. பொறுத்த வரைக்கும் எங்க குடும்பத்துல சின்ன குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு தான் பிடிக்காத மேடம். அதையும் தாண்டி நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தா அது எப்படி கெடுக்கலான்னு திட்டம் போடுறதே உங்களுக்கு பெரிய வேலையா போச்சு மித்ரான்னு கேட்குறாங்க. மித்ரான்னு சொல்லி பேசுனதுமே மித்ராவுக்கு அப்படி சுருன்னு கோவம் வருது. என்னது பேரை சொல்லி பேசுறா, அந்த அளவுக்கு மரியாதை குறைவா பேசுறா, பாரதிக்கு அவ்வளவு திமிரேறிச்சா அப்படின்ட்டு. என்ன பாரதி, பேச்செல்லாம் ஒரு வித்தியாசமா இருக்குதுன்னு கேட்குறாங்க மித்ரா. பாருங்க பாரதி, நீங்க சம்மந்தம் இல்லாம விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. ஏதாவது கேட்கறதா இருந்தா என்கிட்ட நேரடியாவே கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். ஆனா பேர் சொல்லி கூப்பிடுறது, மரியாதை குறைவா பேசுறது, ஏதோ சுத்தி வச்சு பேசுற மாதிரி இருக்கு. இதையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நேரடியா என்கிட்ட கேளுங்கங்கிறாங்க மித்ரா. அடடா, உன்கிட்ட நேரடியா பேசுறதுக்கு தானே இப்போ உன்னை தேடி நான் வந்திருக்கேன்னு சொல்றாங்க பாரதி.
ஏ பாரதி, என்னது பேச்செல்லாம் ஒருமையில இருக்கு? மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. பேச்சு ஒழுங்கா தரமா பேசு. யார்கிட்ட பேசுறேன்னு உனக்கு ஞாபகம் இருக்காங்கிறாங்க. ஓ, நல்லாவே ஞாபகம் இருக்கு. யார்கிட்ட பேசுறேங்கிற ஞாபகம் எனக்கு நல்லாவே இருக்கு. நீ மித்ரா தானே? உன் பேரு மித்ரா தானே? வித்தியாசம் இல்லையேங்கிறாங்க. கையை நீட்டி பேசுற வேலை வச்சுக்காதீங்க. நீங்க ரொம்ப ஓவரா பேசுறதுனால தான் நானும் இப்படி நடந்துக்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது மித்ரா? ஏய், நீ பேசுறதெல்லாம் சரியில்லை தெரியுமாங்கிறாங்க மித்ரா. சரியா இருக்கா தப்பா இருக்காங்கிற பேசுற யோகிதை உனக்கு கிடையாது மித்ரா. ஏய் பாரதி, உனக்கு என்ன தைரியம்? யார்கிட்ட பேசுறேங்கிறது உனக்கு ஞாபகத்துல தான் வச்சுட்டு பேசுறியாங்கிறாங்க. யார்கிட்ட பேசுறேன்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீ யாரு, எப்படிப்பட்டவ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் உங்ககிட்ட நேருக்கு நேரா வந்து பேசிக்கிட்டு இருக்கேங்கிறாங்க பாரதி. நீங்க யாரு, உங்க திட்டம் என்ன, எங்களை சுத்தி நீங்க எந்த மாதிரி எல்லாம் வலை பின்னி வச்சிருக்கீங்க? உன்னை பத்தி உன்னோட யோகிதை எல்லாமே எனக்கு தெரியும். என்ன தொட்டு தாலி கட்டின புருஷனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு கங்கனை கட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு திரியிறியே, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையான்னு பாரதி கேக்குறாங்க. அப்படியே செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு மித்ராவுக்கு. ஏ பாரதி அப்படின்னு உரத்த குரல்ல கூப்பிடுறாங்க. ஏ போது நிறுத்து. சத்தமா பேசின மாயத்துல எதுவும் இல்லைன்னு ஆயிடாது. உன்னோட யோகிதை என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்ப உங்ககிட்ட நேருக்கு நேரா பேசிக்கிட்டு இருக்கேன். நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. நான் சொல்ற விஷயத்த நீ நல்லா கேட்டு. இந்த விஷயமெல்லாம் எனக்கும் தெரியுங்கிறது உனக்கு தெரியாதல்ல. இது இப்ப ஆரம்பிச்ச கணக்கு இல்ல. இதெல்லாம் உனக்கு நான் தீர்க்க வேண்டிய கணக்கு. வயித்துல குழந்தை இருக்குதுன்னு கூட பார்க்காம, ஈவு இறக்கமே பார்க்காம என்னை கொலை செய்ய திட்டம் போட்டுவதானே நீ? அதுல எனக்கு பதிலா அப்பாவியான ஒரு குடும்பம் மொத்தமா பலியாயிட்டாங்க. இன்னைக்கு ஒருத்தன் யாருமே இல்லாத அனாதையா நிக்கிறதுக்கு காரணமே நீ தானே. உன்னோட பாவ கணக்கெல்லாம் அதிகமா இருக்கு. ஒரு பொண்ணா இருந்துகிட்டு உன்னால எப்படி எல்லாம் இந்த மாதிரி ஒரு தீங்கான விஷயங்களை யோசிக்க முடியுது? இதையெல்லாம் நினைச்சு பாக்குறதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. என்னையும் ஆதியும் பிரிக்கிறதுக்கு நீ எப்படி எல்லாம் திட்டம் போட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னை கொல்ல திட்டம் போட்டதுல இருந்து ஆதி மாட்டிக்கிட்டாருங்கிற விஷயம் வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இப்போ முன்னாடி நிக்கிறேன். பாரதி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன பத்தியே என்கிட்டயே வந்து தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருப்ப? நீ சொல்ற விஷயத்துக்கும் எனக்கு எந்த சம்மந்தமே இல்லை. இதுக்கப்புறமா நீ என்ன தப்பா பேசின அப்புறம் நான் யாருங்கிறத காட்ட வேண்டியதா இருக்குங்கிறாங்க மித்ரா. மனுஷியா கூட இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அட, இது வரைக்கும் நீ என்ன மனுஷியாவா இருந்த? தப்பா நினைச்சுக்கிட்டியா மித்ரா? நீ ஆதி மேல ஆசைப்பட்டு ஆதி உனக்கு கிடைக்கணுங்கிறக்காக என்ன மொத்தமா அழிக்கணுங்கிறக்காக நீயே எவ்வளவு திட்டம் போட்டிருக்க. நீ போட்ட திட்டமெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாச்சு மித்ரா. நான் இப்படியே பேசிட்டு இருந்தா இதுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி தான் நீ என்னத்தான் குறைய நினைப்ப. நீ யாரு, எப்படிப்பட்டவ, இதெல்லாம் உனக்கே தெரியாம இருந்தாலும் நீ எப்படிப்பட்டவன் நிரூபிக்கிறதுக்காகத்தான் நான் சாட்சியோட வந்து நிக்கிறேன் மித்ரா. இதோ இந்த வீடியோவை பாரு. நீ எவ்வளவு பெரிய கொடூரமானவனு உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை எடுத்து காட்டுறாங்க பாரதி. வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா மித்ரா திமிரா பேசுறாங்க. அடடே, எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சு போச்சா? சரி விடு. ஆனா எவ்வளவு நாளைக்கு தான் உன்னை கண்ணாமூச்சி விளையாடி காட்டிக்கிட்டே இருக்கிறது? உண்மையை சொல்லணும்னா இந்த ஆட்டமெல்லாம் எனக்கு போர் அடிச்சிருச்சு. இனிமே நேருக்கு நேரா மோத வேண்டியதுதான் என்னோட வேலை. எப்படியோ நானும் ஆதிக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுல இருந்து நீ வேலைக்கு போகணுங்கிற விஷயம் உனக்கு தானாவே தெரிஞ்சிருச்சு. இதுவும் ரொம்ப நல்லதா போச்சுன்னு நினைச்சுக்கோயேன். ஆமா, உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போறேன்னு கேக்குறாங்க மித்ரா. பேசுற திமிருக்கு அப்படியே ஓங்கி பலார்னு ஒரு அரை உடனே போல இருக்கு பாரதிக்கு. ஆனா என்ன செய்யறது, முள்ளால தானே எடுக்கணும். நான் எனக்கு உண்மைகளை தெரிஞ்சதும் சொன்னா நீ சாக்காகி நிப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ வேற லெவல் மித்ரா. யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா நான் யாருங்கிறது உனக்கு காட்ட வேண்டாமா? இனிமே தான் இந்த பாரதி யாருங்கிறதே உனக்கு காட்ட போறேன். பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டேன். பாரதியோட இன்னொரு முகத்தை இந்த நிமிஷத்துல இருந்து நீ பார்க்கத்தான் போற. அடிப்போடி அதையும் நான் பாக்குறேன் அப்படின்னு மித்ரா சொல்லிட்டு இருக்கும்போதே அங்க ஆதி வராங்க. ஆதி வந்ததும் பாரதியை கூப்பிடுறாங்க. பாரதி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறதா மித்ரா பார்த்ததும் ஆதி எதுக்கு இப்ப பாரதி கிட்ட மன்னிப்பு கேட்கிறாருன்னு பார்த்துட்டு இருக்கும்போது பாரதிக்கு ஒன்றும் புரியல. என்ன ஆதி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறாங்க. நீ என் பொண்டாட்டிங்கிறது எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுங்கிறாங்க. ஆதிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு மித்ராவும் சரி பாரதியும் சரி அப்படியே ஆடி போய் நிக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.